சப்ஸ்கிரைபர் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறீங்கள மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒரு நபரை கேவலமாக பேசுகிறதுக்கு அவரை நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க. இந்த நாயால் நம்ம நாட்டுக்கு 1000 மில்லியன் ரூபா நட்டமண்டா நீங்கள் நம்புவீங்களா? இதுக்கான காரணம் என்ன? ஏன் 1000 மில்லியன் ரூபா நட்டம்? இதுக்கான முழு விளக்கம் ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னா 2024ஆம் ஆண்டு நாய்க்கடிக்குள்ளானவர்கள் எண்ணிக்கை 1,80,000 என்று மட்டுப்படுத்துகிறாங்க. இந்த 1,80,000 ஆக்களுக்கு சிகிச்சைக்காக 1000 மில்லியன் ரூபா செலவழிச்சிருக்காங்க. இந்த 1000 மில்லியன் ரூபாயில் தனிநபர்லேருந்து சராசரியாக ஒரு கணக்கு போடுறாங்க. 850 ரூபாயிலிருந்து 1000 மில்லியன் ரூபா வரை இந்த நாய்க்கடிக்கு செலவாயிருக்கு. அதாச்சும் 1,80,000 பேருக்கு நாய் கடிச்சு அரசாங்கம் அவங்கள அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் மட்டும் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட காசு 1000 மில்லியன். அப்போ தனியார் வைத்தியசாலையில் அது கணக்கிலே சேர்க்கலை. இதை எங்கே சொல்லியிருக்காங்க, எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2025 2ஆம் மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தில் நலிந்த ஜெயதிச இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த விடயத்தை முன்வச்சிருக்காங்க. அதாச்சும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹ்ரூப் என்ற ஒரு எழுப்பின கேள்விக்கு பதிலை அளிச்சிருக்காரு. மனிதனை நாய் என்று கூட ஏசாதீங்க. ஒரு நாய் நினைச்சா கூட 1000 மில்லியன் ரூபாய் நட்டமாக வைக்கலாம். அதை இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.